என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. பிரேமலதா வாயாலே சொல்லிட்டாங்க, பெண் பாதுகாப்பு இல்ல, ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு மேல என்ன ஒரு தமிழ்நாடு அவங்களை வச்சுக்கிட்டே தன்னுடைய சொந்த கட்சி தலைவரை விமர்சிக்கணும்? இதுல தானே இப்ப ஒரு பெண்கள் பாதுகாப்பு, ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய பிரேமலதா அம்மா இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல தமிழ்நாடு என்ன நடக்குன்னு நானே திருப்பி சொல்றேன். பிரேமலதா அம்மா யாருமே இல்லாம 12 மணிக்கு ஆர்கே நகர் நடந்து போயிட முடியுமா? நான் கேக்குறேன். அதை விட்டுருங்க. காவல்துறையில இருக்கக்கூடிய சகோதரி, கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய ஒரு சகோதரி 12 மணிக்கு நடந்து போயிட முடியுமா? தைரியமா? தமிழ்நாடு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கா? அப்ப அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க பெண்கள் பாதுகாப்பு இங்க சரியா இல்ல, கஞ்சா சேல்ஸ் இருக்கு, ட்ரக் சேல்ஸ் இருக்குன்னு. இதுக்கு மேல ஓபன் ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டணிக்கு போன ஒரு படம் வந்துச்சு. என்ன படம் பாது? ஹிந்தி படம். ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. பாகிஸ்தான்ல போய் ஒரு உளவாளியா செயல்படுவாங்க. துரேந்தர் நான் பாக்குறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு திமுக இருக்கக்கூடிய துரேந்தர் அவங்க நினைக்கிறேன். சோ இன்னைக்கு கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கைக்காக ஆரம்பிச்சாரு? இந்த திமுக தீய சக்தி குடும்பத்தையும் ஒழிக்கணும்னு. அதுல இருந்து விலகி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் பேசுறாங்க பாத்தியா? அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மனசாட்சியும் சரி, அவங்களுடைய ஆன்மாவும் சத்தியமா சாந்தி அடையவே அடையாது இந்த பேச்சுகள்லாம் கேட்கும் பொழுது. பிரேமலதா அக்காவை சில நேரத்தில் நம்ம பாராட்டணும். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. எங்க அண்ணனை பத்தி தமிழ்நாட்டில் ஒரே குறைதான் சொல்றாங்க, பாலியல் வன்கொடுமை அதிகமாயிருச்சு. எங்க அண்ணனை பத்தி ஒரே குறை தான் சொல்றாங்க, கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சுன்னு. அதனால பிரேமலதா அக்கா அப்பப்போ உண்மையும் பேசிடுறாங்க. நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதுவும் முதலமைச்சரை வச்சுக்கிட்டே ஒரு கூட்டணி கட்சி. ஐயா, இது மட்டும் இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் திமுகவோட இருக்கோம், ஆனால் திமுக ஊழலுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. புதுசு பாஸ் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய கூட்டணியில் ஒரு தலைவருமே இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவை பத்தி இப்படி சொல்வது பொது இடத்துல ரொம்ப புதுமையாக இருக்கிறது. தேர்தல் களத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரத்துல முருகன் அருளால திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏற்றப்படுங்கிறதையும் பிரேமலதா பதிவு பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்கன்னா அது ஸ்டாலின் ஏத்துக்கிறாருன்னு தான் எங்க கேள்வி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பிரேமலதா அக்கா இல்ல, திமுக சைடுல முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் ஐயா. அதனால பிரேமலதா அக்கா சொல்றத ஸ்டாலின் ஏத்துக்கலையே. அவங்க திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுவதை ஸ்டாலின் ஐயா ஏத்துக்காதனாலதான் அந்த பிரச்சனையே. அதே திருப்பரங்குன்றத்தில் ராஜன் செல்லப்பான்னு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர், அவர் பிரச்சாரத்தையே தீபம் வெளியே ஏற்றி தான் ஆரம்பிச்சார். அப்படிதான் பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சார். ஏன்னா நாங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கோம், கோர்ட்டினுடைய வெர்டிக்டை மதிக்கணும். அதனால பிரேமலதா அக்கா சும்மா சொல்றாங்க, ஆனா ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கின்றாரா அப்படிங்கறதே பிரேமலதா அக்கா தெளிவுபடுத்தணும்ல.